ஓகேவா சார்? ஓகேவா? சார் கொஞ்சம் குறுக்கு எடுக்கணும் வைக்கணும். எங்கேயா பண்ணாரு காருக்கு போயிட்டானே பாரு. கையை தான் நீட் பண்ணுங்க. 2 கையும் வச்சா மறைக்கும். வீடியோல பாருங்க. என்ன பேரு? என்ன பேரு? நீங்க என்னவா இருக்கீங்க கட்சியில? நான் கிளைச்செயலாளர். எந்த ஊரு கிளைச்செயலாளர்? தச்சம்பத்து, மதுரை மேற்கு. மதுரை மேற்கு தெற்கு பாத்தீங்கன்னா தனிநபர் வருமான வரி உச்சவரம்பெல்லாம் கூட 12 லட்சமா உயர்த்திருக்காங்க. நீங்க தமிழக முன்னாள் முதலமைச்சர், இந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? இப்பதான் இறங்கியிருக்கான் ஃபிளைட்ல பாக்கலாம். இல்ல அதான் தனிநபர் வருமான உச்சவரி அந்த வரம்பு வந்து 12 லட்சமா உயர்த்தி இருக்காங்க. நிறைய கிராமப்புறங்கள்ல 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும், அதற்கான தொழில்நுட்பங்களோட விவசாயம் செய்யப்படும் தான் சொல்லியிருக்காங்க. காப்பீட்டு துறையில வந்து கிட்டத்தட்ட 100% அந்நிய முதலீடு ஏற்படுத்தும்லாம் சொல்லியிருக்காங்க. பீகார்ல விமான நிலையம் இது பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கான எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கல. இந்த பட்ஜெட்டை எப்படி பாக்குறீங்க? முழுமையா பட்ஜெட்டை படித்து பார்த்த பிறகு கருத்து தொடர்ந்து இந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு கூட இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எதிர்கட்சிகள் அமளியில் அவங்க எதிர்கட்சியில் அவருடைய வேலையை செய்கிறாரு. முறையான விவாதங்கள் நடக்காம விதிமுறைகள் பட்ஜெட்ல எப்படி அடுத்த பட்ஜெட்டுக்கு தேதி டைம்ல கொடுக்கும். அதுல விவாதம் இருக்கும். அப்புறம் நம்ம நிதியமைச்சர் பதில் சொல்லுவாங்க. இதுல திருக்குறள்லாம் கூட மேற்கோள் காட்டி பட்ஜெட் இது பண்ணாங்க. தமிழக எந்த ஒரு திட்டமும் திருக்குறள் வந்து உலக பொது குறள். அதுல எல்லா அம்சங்களும் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்க அனைத்து நாடுகளுமே திருக்குறளை புரட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்கு. அத்தனை அம்சங்களும் திருக்குறளில் புரிந்து கிடக்கு. அதான் என்ன சொல்றாங்கன்னா வெறும் திருக்குறள் தான் இருக்கு, தமிழகத்திற்கான நிதி இல்லைன்னு சொல்லி எதிர்த்து நன்றி.